உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். வள்ளற்பிரானுக்கு வாய்க்கோபுரவாயில் தெள்ளத் தெளிந்தார்க்குச் சீவன் சிவலிங்கம். கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கே. உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்புக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன். உடம்புளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. இப்போ நீங்க எல்லாம் சரியா பண்ணிட்டு இருக்கீங்க. காலையில எழுந்ததும் கரெக்டா சுடுதண்ணி குடிக்கிறீங்க, ஆரோக்கியமா சாப்பிடுறீங்க, ஜிம்முக்கு போறீங்க அல்லது வாக்கிங் போறீங்க, நைட் சரியா 8 மணி நேரம் தூங்குறீங்க. ஆனா இன்னும் ஏன் டயர்டா ஃபீல் ஆகுது? ஆமா, ஏதோ ஒரு சோர்வு, ஒரு பாரம் எப்பவும் உங்க உடம்புல ஒட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குல்ல? கரெக்ட். ஏதோ ஒரு விஷயம் உங்க எனர்ஜியை உறிஞ்சிட்டே இருக்கிற மாதிரி தோணும். இதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க தினமும் கண்ணாடியில பாக்குற உங்க உடம்பு வெறும் சதை, எலும்பு, ரத்தம் மட்டும் இல்ல. நீங்க நிஜமாவே ஒரு நடமாடும் பேட்டரி. எக்ஸாக்ட்லி. நம்ம உடம்புக்குள்ள இப்போ இந்த நிமிஷம் -50 மில்லி வோல்ட் கரண்ட் ஓடிட்டு இருக்கு. நல்லா சாப்பிட்டும் தூங்கியும் நீங்க சோர்வா ஃபீல் பண்றீங்கன்னா உங்க உடம்புல ஏதோ வியாதி இருக்குன்னு அர்த்தம் இல்ல, உங்க பேட்டரியில சார்ஜ் நிக்கலன்னு அர்த்தம். நாம இன்னைக்கு அலச போறது எய்லீன் டே மெக்யூசிக் எழுதிய எலக்ட்ரிக் பாடி எலக்ட்ரிக் ஹெல்த் அப்படிங்கிற புத்தகத்தை பத்தி தான். நாம பொதுவா நம்ம உடம்ப ஒரு ரசாயன இயந்திரம், அதாவது ஒரு கெமிக்கல் மிஷின் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். விட்டமின் பத்தல, மினரல் பத்தலன்னு மாத்திரை தேடி போறோம். கரெக்ட். ஆனா நாம எல்லாருமே ஒரு எலக்ட்ரிக் வளையத்துக்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம உடம்பும் அதுக்கு ஏத்த மாதிரி தான் வேலை செய்யுது. இந்த அலசலோட முக்கிய நோக்கமே நம்ம உடம்ப ஒரு பேட்டரியா பார்த்தா எவ்வளோ சுலபமா புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போ என் போன் பேட்டரி 40% கீழே போகும்போது ரொம்ப சீக்கிரம் குறைய ஆரம்பிக்கும். தொப்புன்னு 10% ஆகி ஆஃப் ஆயிடும். ஆமா, எல்லா ஸ்மார்ட் போன்லயும் நடக்கிறது தான். நான் சில சமயம் மதியம் ஒரு 3 மணி வாக்குல இப்படிதான் ஃபீல் பண்றேன். திடீர்னு எனர்ஜி மொத்தமா வடிஞ்சு போன மாதிரி ஒரு உணர்வு. என் உடம்பும் அந்த போன் பேட்டரி மாதிரி தான் முடங்கி போகுதா? இந்த ஒப்பீடு 100க்கு 100 சரி. உங்க போன் பேட்டரி எப்படி எலக்ட்ரான்களை வச்சு இயங்குதோ அதே மாதிரி தான் உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் இயங்குது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நம்ம உடம்புல பெருமளவு இருக்கிறது உப்பு நீர், அதாவது சால்ட் வாட்டர். உங்களுக்கே தெரியும், உப்பு நீர் எப்பவுமே மின்சாரத்தை ரொம்ப நல்லா கடத்தும். நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் தங்களை புதுப்பிச்சிக்க, ஆரோக்கியமா வச்சிக்க அந்த -50 மில்லி வோல்ட் வோல்டேஜ் தேவைப்படுது. உண்மையாவே நம்ம உடம்புக்குள்ள கரண்ட் ஓடுதா? ஒரு சாதாரண ரிமோட் பேட்டரியில 1.5 வோல்ட் இருக்கும். அப்போ நம்ம உடம்புல கோடிக்கணக்கான செல்கள் இருக்கு. அது எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய பவர் ஸ்டேஷன் மாதிரி வேலை செய்யுதா? ஆமா, நீங்க நிஜமாவே ஒரு நடமாடும் பவர் ஸ்டேஷன் தான். ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த வோல்டேஜ் அளவு குறையும் போது நம்ம உடம்புல உள்ள pH அளவும் குறைய ஆரம்பிக்கும். pH குறைஞ்சா உடம்பு அசிடிக்கா மாறும்னு சொல்வாங்களே. சரியா பிடிச்சிட்டீங்க. உடம்பு அசிடிக் ஆவதற்கும் வோல்டேஜ் குறைவதற்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. வோல்டேஜ் அப்படிங்கிறது எலக்ட்ரான்களின் அளவு. வோல்டேஜ் அதிகமா இருந்தா உடம்புல ஆக்சிஜன் அதிகமா இருக்கும். அது உடம்ப ஆல்கலைனா, அதாவது ஆரோக்கியமான நிலையில வச்சுக்கும். வோல்டேஜ் குறையும் போது ஆக்சிஜன் அளவு குறையுது. உடனே உடம்பு அசிடிக்கா மாறுது. உடம்பு அசிடிக்கானா பாக்டீரியா, வைரஸ் இதெல்லாம் ஈஸியா வந்துடுமே. கரெக்ட். நோய்கள் தங்கறதுக்கு அது ஒரு வசதியான இடமா மாறிடும். இப்போ நான் டெய்லி காய்கறி, பழங்கள் எல்லாம் சாப்பிடுறேன். ஆனாலும் நான் சோர்வா ஃபீல் பண்றேன். இப்போ ஒரு கார் பேட்டரியோட டெர்மினல் முழுசா துருப்பிடிச்சு போயிருக்குன்னு வைங்க. நான் எவ்வளோ நேரம் அதை புது சார்ஜர்ல மாட்டி வச்சாலும் சார்ஜ் ஏறாதே. ஆமா, ஏறாது. அது போலதானே இது. என் உடம்புல அந்த வோல்டேஜ் குறைஞ்சு பேட்டரி துருப்பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சுன்னா நான் என்னதான் ஆரோக்கியமா சாப்பிட்டாலும் அந்த எனர்ஜி உடம்புல தங்காதா? மிக சரியான உதாரணத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க. இதுதான் நிஜத்துல நடக்குது. அந்த கார் பேட்டரியில இருக்கிற துரு மாதிரி தான் நம்ம உடம்புல உருவாகிற நச்சுக்கள். நச்சுக்களா? அதாவது டாக்ஸின்ஸ்னு சொல்றோமே அதா? ஆமா, உங்க உடம்புல வோல்டேஜ் குறையும் போது எலக்ட்ரான் திருடர்கள், அதாவது நச்சுக்கள் உருவாக ஆரம்பிச்சிடும்.
இந்த நச்சுக்களுக்கு எலக்ட்ரான்ஸ் தேவை. அதனால அதுங்க என்ன பண்ணும்? உங்க ஆரோக்கியமான செல்கள் இருக்கிற எனர்ஜிய, அதாவது எலக்ட்ரான்ஸ திருட ஆரம்பிச்சிடும். என்னது, என்னோட சொந்த உடம்புக்குள்ளேயே என்னோட எனர்ஜியை திருடுற வேலை நடக்குதா? கேக்க அப்படி இருந்தாலும் இதுதான் உண்மை. இதனால தான் நமக்கு அடிக்கடி நோய் வருது. என்ன பண்ணாலும் போகாத ஒரு சோர்வு எப்பவும் இருக்கு. அப்போ நான் எவ்ளோ காசு கொடுத்து நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலும் வேஸ்ட் தானே? முழுசா வேஸ்ட் இல்ல, ஆனா அந்த எனர்ஜிய இந்த திருடர்கள் உறிஞ்சிடுறாங்க. இத சரி செய்ய நம்ம பேட்டரிய முதல்ல ரீசார்ஜ் செய்யணும். சரி, எனக்கு ஒரு விஷயம் புரியல. நான் கெட்ட பழக்கங்கள் எதுவும் இல்லாத ஆள், நல்லா தூங்குறேன், ஆனாலும் ஏன் பேட்டரி சார்ஜ் ஆக மாட்டேங்குது? பாத்தீங்கன்னா இங்கதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு சாப்பாட்டுல இல்லையா, உணர்வுகளை தடுக்கிறீங்க, அதான் எனர்ஜி ஓட மாட்டேங்குதுன்னு எழுதியிருக்காங்க. ஆமா, மனசு சொல்ற கதைகள் தான் உங்களை ட்ரெயின் பண்ணுதுன்னு படிச்சேன். இது எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. உணர்ச்சிகளுக்கும் பேட்டரி சார்ஜுக்கும் என்ன சம்பந்தம்? இது ரொம்ப ஆழமான ஒரு உண்மை. நம்ம உடம்ப சுத்தி பயோஃபீல்ட் அப்படின்னு ஒரு எனர்ஜி ஃபீல்ட் இருக்கு. பயோஃபீல்டா? அதாவது நம்ம உடம்ப சுத்தி ஒரு ஆரா மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியா? இது கொஞ்சம் சயின்ஸ் மாதிரி தெரியலையே. இது பியூர் சயின்ஸ் தான். ஒரு வயர்ல கரண்ட் போகும்போது அந்த வயரை சுத்தி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும்னு படிச்சிருப்போம் இல்லையா? அதே மாதிரி உங்க உடம்புக்குள்ள எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் ஊடிட்டு இருக்கும்போது உங்க உடம்ப சுத்தியும் ஒரு மின்காந்த புலம் உருவாகும். அதுதான் பயோஃபீல்டு. இப்போ உணர்ச்சிகள் அப்படிங்கிறது என்ன? எனர்ஜி இன் மோஷன். உணர்ச்சிகள் எல்லாமே இயற்கையான அலைகள் மாதிரி. கடல்ல எப்படி அலைகள் வந்து வந்து போகுதோ அப்படி நம்ம உடம்புக்குள்ளேயும் உணர்ச்சிகள் வந்து போகணும்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. ஆனா நாம என்ன பண்றோம்? அலுவலகத்துல பாஸ் திட்டும் போதோ அல்லது வீட்ல பிரச்சனை வரும்போதோ கோபத்தை வெளியே காட்டாம அடக்கி வைக்கிறோம். அப்படி அடக்கி வைக்கும்போது அந்த உணர்ச்சிகள் அந்த எனர்ஜி ஃபீல்டுல அப்படியே உறைஞ்சு போய் ஒரு பெரிய பிளாக் மாதிரி, அதாவது தடையா மாறிடுது. இயற்பியல்ல இத ஸ்டாண்டிங் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அலை நகர முடியாம ஒரே இடத்துல தேங்கி நிக்கிறது. இருங்க, எனக்கு இதுல பெரிய முரண்பாடு தோணுது. நான் என் கவலைகளை வெளியில காட்டாம அழுகைய அடக்கி வச்சா நான் மனதளவுல ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு தானே நான் நினைச்சிட்டு இருந்தேன். சமூகம் நம்மள அப்படிதானே பழக்கிருக்கு. இப்போ நீங்க சொல்றத பார்த்தா தண்ணி வேகமா போயிட்டு இருக்கிற ஒரு பைப்ல நானே ஒரு பெரிய கல்ல வச்சு அடைக்கிற மாதிரி இருக்கேன். என் உணர்ச்சிகளை நானே தடுத்து என் எனர்ஜிய குறைச்சிக்கிறேனா? 100க்கு 100 உண்மை. நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு நினைச்சு உங்க எனர்ஜி ஃப்ளோவை நீங்களே தடுத்து நிறுத்துறீங்க. நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு நினைச்சு என் உடம்ப நானே டேமேஜ் பண்ணிட்டு இருக்கேனா? ஆமாம். சமூகம் வேணும்னா உங்களை ஸ்ட்ராங்னு சொல்லலாம். ஆனா உங்க நரம்பு மண்டலம் தனக்குத்தானே சண்டை போட்டுட்டு இருக்கு. இந்த தடை தான் காலப்போக்குல உடம்புல கழுத்து வலியாகவோ முதுகு வலியாகவோ மாறுது. நிஜமாவா? அப்போ எனக்கு வர்ற பாடி பெயினுக்கு இது கூட காரணமா இருக்கலாம். கண்டிப்பா. இது நிஜத்துல உங்க உடம்போட பிரச்சனை இல்ல, உங்க எனர்ஜி பாதையில நீங்களே உருவாக்கி வச்சிருக்கிற அடைப்பு. அந்த மனசு சொல்ற கதைகளை பத்தி ஒன்னு படிச்சேன். அது என்ன? அது இன்னும் ஆபத்தானது. நம்ம மனம் எப்பவும் சில கதைகளை தனக்குத்தானே சொல்லிக்கிட்டே இருக்கும். எனக்கு எப்பவுமே நேரமே இல்ல, நான் எதற்கும் லாயக்கற்றவன், யாருக்கும் என்ன பிடிக்கல, இப்படி நிறைய கதைகள். ஆமா, அந்த உள்ளுக்குள்ள ஓடுற குரல். இப்படி நாம நமக்குள்ளேயே திரும்ப திரும்ப சொல்லிக்கிற இந்த நெகட்டிவ் கதைகள் உங்க உடம்புல ஒரு நெகட்டிவ் சார்ஜ் உருவாக்கி உங்க பேட்டரியில இருக்கிற எனர்ஜி அப்படியே மொத்தமா உறிஞ்சிடுது. அதாவது போன்ல நாம யூஸ் பண்ணாத ஆப்ஸ் பேக்ரவுண்ட்ல ஓடிட்டே இருந்தா எப்படி பேட்டரி சார்ஜ் சத்தமில்லாம குறையுமோ, அந்த மாதிரி என் நெகட்டிவ் எண்ணங்களும் என் எனர்ஜியை காலி பண்ணுதான். மிக அருமையான ஒப்பீடு. நீங்க சும்மா உட்கார்ந்திருந்தாலும் உங்க மூளை அந்த பிரச்சனையை சமாளிக்க எனர்ஜியை செலவு பண்ணிட்டே தான் இருக்கு. ஆனா இதுக்காக எப்பவும் பாசிட்டிவாவே நினைச்சிட்டு இருக்க முடியுமா? எனக்கு எந்த கவலையும் இல்லேனே எனக்கு நானே பொய் சொல்றீங்களா? இல்லவே இல்ல. இததான் நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. உணர்ச்சிகளை மறைக்க கூடாது, பொய் சொல்லவும் கூடாது. கோவம் வந்தா கோவப்படணும், அழுகை வந்தா அழணும். அதை அப்படியே ஃபீல் பண்ணி ரிலீஸ் பண்ணிடணும். அதுக்கு பதிலா அந்த ஒரு நிமிஷ கவலையே ஒரு பெரிய கதையா மாத்தி என் வாழ்க்கை எப்பவுமே இப்படிதான் ஒரு முத்திரையை குத்தி அதை சுமந்துகிட்டு திரியக்கூடாது. அதுதான் உங்களை ட்ரெயின் பண்ணுது. இப்ப ரொம்ப தெளிவா புரியுது. ஒரு உணர்வை அந்த நிமிஷத்துல அனுபவிக்கிறது வேற, அதையே ஒரு சோக கதையா மாத்தி மூட்டை மாதிரி முதுகுல சுமந்துட்டு திரியறது வேற. மிக சரி. நீங்க அந்த உணர்ச்சிகளை சுமக்க ஆரம்பிக்கும் போதுதான் உங்க பயோஃபீல்டுல பாரம் அதிகமாகுது, வோல்டேஜ் டிராப் ஆகுது. ஓகே, இப்போ எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரிஞ்சிடுச்சு. நான் ஏன் சோர்வா இருக்கேன்னா என் உடம்புல நிறைய எனர்ஜி பிளாக்ஸ் இருக்கு. நான் அடக்கி வச்ச உணர்ச்சிகள் தான் என் சோர்வுக்கு காரணம். ஆனா இத டெய்லி லைஃப்ல ரொம்ப ஈஸியா எப்படி சரி பண்றது? இதுக்கு ஈஸியான வழிகள் இருக்கு. நான் வேலைக்கு போற ஆளு,
என்னால போய் பெரிய பெரிய ஆசிரமத்திலயோ ட்ரீட்மெண்ட்லயோ உட்கார முடியாது. ரொம்ப சிம்பிளா நான் தினமும் என்ன செய்யலாம்? இந்த புத்தகத்துல எனர்ஜியை ரீசார்ஜ் பண்ண ரொம்ப எளிய 3 வழிமுறைகளை சொல்றாங்க. அதுல முதல் விஷயம் கிரவுண்டிங், அதாவது பூமியோட தொடர்பு வச்சுக்கிறது. கிரவுண்டிங் அப்படின்னா வெறும் கால்ல பூமி மேல நடக்கிறதா? இத நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இது எப்படி ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் மாதிரி வேலை செய்யும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் ரொம்ப சுவாரஸ்யமானது. பூமி எப்பவுமே ஒரு நெகட்டிவ் எலக்ட்ரிக்கல் சார்ஜ் கொண்ட ஒரு பெரிய பேட்டரி மாதிரி. ஓஹோ, பூமியே ஒரு பேட்டரியா? ஆமாம், பூமியில ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் குட்டி கிடக்குது. நீங்க தினமும் கொஞ்ச நேரம் செருப்பு இல்லாம புல்வெளியில நடக்கும்போது பூமி கிட்ட இருந்து அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்களை உங்க உடம்பு உறிஞ்சுக்கும். அதனாலதான் முன்னாடி நாம பேசின அந்த நச்சுக்கள் தொல்லை குறையுதா? என் செல்களுக்கு தேவையான எலக்ட்ரான்ஸ நான் பூமியில இருந்து எடுத்துக்கிறேன். சரியா சொன்னீங்க. ஆனா எல்லாராலையும் தினமும் புல்வெளியில நடக்க முடியாது இல்லையா? ஆமா, சிட்டில அது கஷ்டம்தான். அதுக்கு தான் இன்னொரு ஈஸியான வழி இருக்கு. உங்க பாதத்தோட அடியில, அதாவது பாதத்தின் நடுப்பகுதியில K1 புள்ளி அப்படின்னு ஒரு முக்கியமான அக்யூபஞ்சர் புள்ளி இருக்கு. கிட்னி 1 பாயிண்ட். தினமும் காலையிலயோ அல்லது இரவுலயோ அந்த புள்ளிய 1 நிமிஷம் நல்லா அழுத்தி தேய்த்து விடுங்க. சும்மா பாதத்துக்கு அடியில தேய்ச்சி விடுறது எப்படி என் உடம்பு எனர்ஜிய கூட்டும்? இது ரொம்ப மேஜிக் மாதிரி இருக்கே. மேஜிக் இல்ல, அந்த K1 புள்ளி தான் உங்க உடம்போட எலக்ட்ரிக் சர்க்கியூட்டை பூமியோட இணைக்கிற ஒரு மெயின் சுவிட்ச். அதை அழுத்தி தேய்க்கும் போது உங்க உடம்புல தேங்கி இருக்கிற டென்ஷன் எல்லாமே பூமிக்கு போயிடும். வாவ், கேட்கவே ரொம்ப ஈஸியா இருக்கே. சரி, சில சமயம் நான் ஆபீஸ்ல உட்கார்ந்திருக்கேன். என் மனசு எதையாவது நினைச்சு ரொம்ப பயப்படுது. ஒரே எண்ணம் திரும்ப திரும்ப வந்து என்ன பயமுறுத்துது. ஹாம்ஸ்டர் வீல் ஆஃப் வரின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். அந்த நேரத்துல நான் ஷூ கழட்டிட்டு பாதத்தை தேய்க்க முடியாது. அந்த மாதிரி நேரத்துல உடனே பேட்டரியை சார்ஜ் பண்ண வேற வழியே இல்லையா? எப்படி உடனே ரிலாக்ஸ் ஆகலாம்? அந்த மாதிரி நேரங்களுக்கு தான் சென்டரிங் பிரீத் அப்படின்னு ஒரு வழி இருக்கு. இது ரொம்ப சிம்பிளான மூச்சு பயிற்சி தான். ஆனா நீங்க மூச்சை கவனிக்கும் போது ஒரு சின்ன விஷயத்தை மாத்தி செய்யணும். மூச்சை கவனிக்கிறதுல என்ன வித்தியாசம்? மூச்சை ரொம்ப ஆழமாக உங்க தொப்புள் வரைக்கும் இழுங்க. அப்புறம் மூச்சை வெளியே விடும்போது உங்க உடம்புல இருக்கிற டென்ஷன், கவலை எல்லாமே உங்க முதுகுத்தண்டு வழியாக இறங்கி பூமிக்கு செல்வதாக விஷுவலைஸ் பண்ணுங்க. ஓ, ஜஸ்ட் மூச்சை வெளியேறத விட அந்த டென்ஷன் என் உடம்ப விட்டு ஒரு திரவ மாதிரி இறங்கி பூமிக்கு போகுதுன்னு நினைச்சுக்க சொல்றீங்க? ஆமா, உங்க கவனம் எங்க போகுதோ அங்க எனர்ஜி பாயும். நீங்க இப்படி மூச்சை விட்டு டென்ஷனை கீழே இறக்கும்போது உங்க உடம்புல இருக்கிற வேகஸ் நரம்பு உடனே ஆக்டிவேட் ஆகும். இருங்க, வேகஸ் நரம்புன்னு சொல்றீங்களே, அது உடம்புல எங்க இருக்கு? அதோட வேலை என்ன? வேகஸ் நரம்பு அப்படிங்கிறது மூளையிலிருந்து வயிறு வரைக்கும் போற ஒரு மிக முக்கியமான நரம்பு. அதை நம்ம உடம்போட பிரேக் பெடல் அப்படின்னு சொல்லலாம். நீங்க டென்ஷனா இருக்கும்போது உங்க உடம்பு ஆக்சிலரேட்டர் மிதிச்ச மாதிரி வேகமா துடிக்கும். நீங்க இந்த மூச்சு பயிற்சியை செய்யும்போது அந்த வேகஸ் நரம்பு பிரேக்கை மிதிச்சு உடம்பு அமைதியாக்கிடும். ரொம்ப அருமையான விளக்கம். சரி, எனக்கு டென்ஷன் இல்ல, ஆனா ரொம்ப சோம்பேறித்தனமா சோர்வா இருக்கு, உடம்புல தெம்பே இல்ல. இப்படிப்பட்ட நேரத்துல எப்படி எனர்ஜி ரீசார்ஜ் ஆகும்? பேட்டரியை ஜம்ப் ஸ்டார்ட் பண்ண ஏதாவது வழி இருக்கா? 3வது வழிமுறையே அதுதான். சத்தம் அப்படிங்கிறது ஒரு அருமையான எலக்ட்ரிக் எனர்ஜி. சத்தம் பொறி எனர்ஜியா? ஆமா, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை சத்தமா பாடுங்க அல்லது வாயை மூடிக்கிட்டு ஹம்மிங் பண்ணுங்க. நான் பாட்டு பாடுறதுக்கும் என் பேட்டரியை சார்ஜ் ஆகுறதுக்கும் என்ன சம்பந்தம்? ரொம்ப நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. சத்தம் அப்படிங்கிறது ஒரு அதிர்வு, அதாவது வைப்ரேஷன். நீங்க பாடும்போதோ அல்லது ஹம்மிங் பண்ணும்போதோ உங்க தொண்டையில ஏற்படுற அந்த வைப்ரேஷன் உங்க உடம்புல இருக்கிற செல்களுக்கு ஒரு மசாஜ் மாதிரி வேலை செய்யும். ஓஹோ, செல்களுக்கு மசாஜா? குறிப்பா நீங்க ஹம்மிங் பண்ணும்போது உங்க சைனஸ் பகுதியில நைட்ரிக் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு வாயு உற்பத்தி ஆகும். இது உங்க ரத்த நாளங்களை விரிவடைய செஞ்சு உடம்பு முழுக்க ஆக்சிஜனை கொண்டு சேர்க்கும். ஆக்சிஜன் அதிகமானா வோல்டேஜ் கூடன்னு முதலே பார்த்தோம் இல்லையா? அந்த அதிர்வுகள் உங்க மூளைக்கும் இதயத்துக்கும் ஒரு எலக்ட்ரிக் சிக்னல் அனுப்பி உங்களை உடனடியா ரீசார்ஜ் பண்ணும். ஆஹா, சும்மா ஒரு பாட்டை முணுமுணுப்படோ தொண்டைய திறந்து பாடுவதோ என் உடம்பின் வோல்டேஜை கூட்டும் என்பது கேட்பதற்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கான மருந்து எனக்குள்ளேயே இருக்கு. எக்ஸாக்ட்லி. வெளியே போய் எந்த எனர்ஜி ட்ரிங்க்கும் குடிக்க தேவையில்லை. சரி, நாம இது வரைக்கும் பேசினதை வச்சு பார்த்தா எனக்கு ஒன்று நல்லா விளங்குது. நம்ம எனர்ஜி குறையறதுக்கு காரணம் நம்ம சரியா சாப்பிடாததோ தூங்காததோ மட்டும் இல்ல. நாம நம்புற அந்த நெகட்டிவ் கதைகளும் அடக்கி வைக்கிற உணர்ச்சிகளும் தான் நம்ம எனர்ஜியை பிளாக் பண்ணுது. இதை சரி பண்ண பூமியில நடக்கணும், மூச்சை ரிலாக்ஸ் பண்ணணும், வாய் விட்டு பாடணும்.
எவ்வளவு எளிமையான விஷயங்கள். ரொம்ப அழகா சுருக்கி சொல்லிட்டீங்க. இந்த அலசலை முடிக்கிறப்போ நான் கடைசியா ஒரு ஆழமான கருத்தை பதிவு செய்ய விரும்புறேன். சொல்லுங்க. உங்க உடம்புல ஓடுற இந்த எலக்ட்ரிக் வெளிச்சம் சாதாரணமான ஒண்ணும் இல்ல. வானத்துல உள்ள நட்சத்திரங்களை ஒளிரச் செய்யும் அதே பிளாஸ்மா எனர்ஜி தான் உங்க உடம்புக்குள்ளேயும் ஓடிட்டு இருக்கு. நிஜமாவா? ஆமா, நீங்க இந்த பிரபஞ்சத்திலிருந்து தனியா பிரிக்கப்பட்ட ஒரு மனிதர் அல்ல. நீங்க இயற்கையோட ஒரு அங்கமே தான். இதை நினைச்சு பாருங்க, உங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய சக்தி ஒளிஞ்சிருக்குன்னு புரியும். என்ன ஒரு ஆழமான விஷயம். நான் வானத்துல பாக்குற நட்சத்திரத்தோட வெளிச்சமோ என் உடம்புக்குள்ள ஓடுற வெளிச்சமோ ஒண்ணுதான். நாம எல்லாருமே நட்சத்திரங்களால ஆனவங்க தான். ஆமா, இத கேட்கும்போதே எனக்குள்ள இருக்கிற பேட்டரி ஃபுல்லா சார்ஜ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. அந்த K1 பாயிண்ட் அழுத்துங்க, மூச்சை ஆழமா இழுத்து உங்க டென்ஷனை பூமிக்கு அனுப்புங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை சத்தமா பாடுங்க. கண்டிப்பா உங்க உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கிற ஒரு அற்புதமான மிஷின். எனர்ஜியை மட்டும் தடையில்லாம ஓட விட்டா போதும். ஆமா, உங்கள் உடல் ப்ராப்ளம் இல்ல, எனர்ஜி தான் சரியாக ஓடணும். அவ்வளோதான். மீண்டும் ஒரு அற்புதமான அலசலோடு சந்திக்கலாம்.